ஒரு ஊர்ல ஒரு அழகான கிராமம் இருந்ததாம். அந்த கிராமத்துல ராமுன்னு ஒரு புத்திசாலி வாழ்ந்து வந்தானாம். ஒரு நாள் அவன் ஒரு பாதை வழியா நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அந்த ஊரோட ஒரு செல்வந்தர் அங்க இருந்து அவனை கூப்பிட்டாராம். என்கிட்ட நிறைய பணங்கள் பொருட்கள் திருடு போயிருச்சு. எனக்கு என் வீட்டில் வேலை பார்க்குற வேலையாட்கள் மேல சந்தேகமா இருக்கு. ஆனா யாருன்னு சரியா தெரியல. நீங்க கொஞ்சம் உதவி பண்ணுங்கன்னு கேட்டுக்கிட்டாராம். உடனே அந்த புத்திசாலியும் அந்த 4 வேலையாட்களை வர வச்சாராம். அப்போ அவங்க 4 பேருக்கும் ஒரே நீளம் உள்ள ஒவ்வொரு குச்சியை கொடுத்து யாரை திருடுனீங்களோ அவங்க உண்மையை ஒத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் நான் இந்த குச்சியை பார்க்கும்போது திருடினவனோட குச்சி மட்டும் ஒரு அடி உயர்ந்திருக்கும், 1 இன்ச் அளவுக்கு மேலே வளர்ந்துருக்கும். ஏன்னா இது மந்திர குச்சி அப்படின்னு சொன்னாராம். எல்லாரும் கலைஞ்சு போயிட்டாங்களாம். உண்மையிலே திருடின அந்த திருடன் மட்டும் அன்னைக்கு இரவு முழுவதும் தூங்காம இதையே யோசிச்சு பயந்துகிட்டு இருந்தானா. அப்பதான் அவன் யோசிச்சானா, 1 இன்ச் உயரும்னு சொன்னார்ல, பேசாம நம்ம 1 இன்ச் அளவுக்கு இந்த குச்சியை வெட்டி விட்டுருவோம். அப்படின்னா நாளைய காலையில பார்க்கும்போது எல்லாரோட குச்சியும் மாதிரி தானே நம்ம குச்சியும் இருக்கும்னு நினைச்சு 1 இன்ச் அளவுக்கு அந்த குச்சியை அவன் கத்தியால வெட்ட ஆரம்பிச்சானா. இப்ப மறுநாள் காலையில வழக்கம் போல எல்லாரையும் கூப்பிட்டு பார்க்கும்போது இந்த திருடனோட குச்சி மட்டும் 1 இன்ச் குறைஞ்சிருந்ததான். அப்போ இந்த புத்திசாலியான ராமு ஈஸியா நீ தான் திருடன்னு கண்டுபிடிச்சிட்டாராம். அப்போ அவங்கிட்ட சொன்னாராம், நான் கொடுத்தது மந்திர குச்சிலாம் இல்லை, சாதாரண குச்சி தான். நீ திருடி இருந்தா நீயே உன்னோட பயத்துல இந்த மாதிரி ஏதாவது ஒரு தவறை செய்வேன்னு நான் எதிர்பார்த்தேன், அதே மாதிரி நீ செஞ்சுட்டேன்னு சொன்னாராம். இந்த கதை மூலமா நாம தெரிஞ்சுக்கிற நெறி என்னன்னா, திருட்டுத்தனம் கொண்டவன் அவனது செயல்களினாலே மாட்டிக்கொள்வான்.